உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி பசுமை 90.4. அன்பிற்குரியவர்களே, இதயம் என்பது உடலை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு என்று சொல்வார்கள். அந்த இதயத்தை நாம் மிக கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்து கொள்வது, நோய்களிலிருந்து அந்த இதயத்தை பாதுகாக்கும் முறைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன என்பவற்றையெல்லாம் நாம் இன்றைய காலகட்டத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது பற்றி நேயர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நம் நினைவிற்கு வந்த மருத்துவமனை நம்முடைய திண்டுக்கல்லில் எல்லோராலும் காட்டாஸ்பத்திரி என்று அழைக்கப்படுகின்ற கருணைமிகு மருத்துவமனையான புனித வளனார் மருத்துவமனை. நாம் இங்கு வந்தவுடனே இந்த இருதய நோய் பற்றி பேசுவதற்கு யாரை தொடர்பு கொள்ளலாம் என்று சிந்தித்த போது நமக்கு ஏற்கனவே அறிமுகமான மருத்துவர், மரியாதைக்குரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த் அவர்களை சந்திக்கலாம் என்று அவரை சந்திக்க முற்பட்ட போது, அவர் ஒரு அறுவை சிகிச்சையில் இருந்தார், ஒரு உயிரை காப்பாற்றும் பணியில் இருந்தார். அந்த காப்பாற்றும் பணியில் இருக்கும் போதே இன்னும் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த இருதய நோயிலிருந்து இன்னும் பல மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்த நேர்காணலுக்கும் ஒப்புக்கொண்டு இதோ நம்முடைய இருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக இதய தினம். இந்நன்னாளில் உங்கள் அனைவரும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பசுமை எஃப்எம்மிற்கு மிக நன்றி. இருதய நோய் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னு எல்லா மக்களுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் அட்டாக், இருதய நோய் இதெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் சார்? முதல் அதை சொல்லுங்கள், நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக. இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஹார்ட் அட்டாக் ஆர் மாரடைப்பு அப்படின்றது என்னென்னா, இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது. திடீரென்று ஏற்படக்கூடிய அடைப்பை மாரடைப்பு என்று சொல்லலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய மக்களுக்கு சிறிது சிறிதாக இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அந்த இரத்த குழாய் சுருங்கிக்கிட்டே வரும். அதில் போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைந்து கொண்டே வரும். ஒரு 70-80% அடைப்பு ஏற்படுவது வரை மக்களுக்கு எந்த ஒரு சிம்டமுமே இருக்காது, எந்த ஒரு அறிகுறியும் இருக்குது. அவங்க பாட்டுக்கு நார்மலாக நடந்து போவாங்க, ஓடுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அந்த கொழுப்பு படிவம் லேசாக உடைந்து அதில் ஒரு இரத்த கட்டு திடீரென்று ஏற்படும் போது தான் அந்த இரத்த குழாய் முழுவதுமாக திடீரென்று அடைந்து விடுகிறது. இதைத்தான் மாரடைப்பு என்று சொல்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். மாரடைப்பு அப்படின்னா அந்த இதயத்தில் அடைப்பு ஏற்படுவது மாரடைப்பு அப்படிங்கிறது. இந்த மாரடைப்பிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் டாக்டர், நம்ம மக்களுக்காக. இன்னும் நேரடியாக மாரடைப்பு ஏற்பட்டதுமே பெரும்பாலானவங்க அதை தாங்கிக் கொள்ள இயலாத அளவிற்கு அவங்களுக்கு தவிப்பிற்கு ஆளாக நேரிடுகிறது. அதிலிருந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்கலாம்? மாரடைப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது ஒரு பகுதி, மாரடைப்பு வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஃபஸ்ட்டு மாரடைப்பு வருவதற்கு முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரிவென்டிவ் தெரப்பி, ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கா, நல்ல ஆரோக்கியமாக நல்ல டெய்லி நடந்து வேலை செஞ்சு ஆக்டிவாக ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தினம் கவனிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இது மாதிரி ஜென்ரல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம மாரடைப்பு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. மாரடைப்பு வந்துருச்சு, அதாவது நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அது உண்மையிலே மாரடைப்பா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பயத்தில் ஒரு சின்ன எரிச்சல், நெஞ்செரிச்சல், வயிற்று எரிச்சல், இல்லை தசைவலி, தசைப்பிடிப்பு, அதையுமே கூட மாரடைப்புன்னு நினச்சி பயப்படுவாங்க. எல்லாரும் பயப்படணுங்கிறது கிடையாது. பட் தொடர்ந்து வலிக்குது, சிவியராக வலிக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் போய், இல்லை ஒரு செக்கப் சென்டர், ஹெல்த் செக்கப் சென்டரில் போய் ஒரு சுருள் படம் இசிஜி எடுத்து பார்த்தாலே நமக்கு நிறைய நேரங்கள் இசிஜி வச்சு தான் நம்ம இம்மீடியட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னா
அதை மோசமாகாமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சில நேரங்கள் இசிஜியில் உடனே சேஞ்சஸ் தெரியாது. ஃபஸ்ட் இசிஜி பேஸ்லைன் இசிஜி அப்படிங்கிறது நார்மலாக இருக்கலாம். ஆனால் மருத்துவரை சந்தித்து பேசும்போது சந்தேகப்படும்படியான சிம்டம், இவருக்கு இது மாரடைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நிமிடம் கழிச்சு இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒரு இசிஜி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டாக்டர் சும்மா இசிஜி எடுக்க சொல்கிறாரு திரும்ப நினைக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள் இசிஜி சேஞ்சஸ் மெதுவாக தான் எவால்வ் ஆகும். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது திரும்ப அதிகமாகுது, இசிஜியில் மாற்றங்கள் மெதுவாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது மாரடைப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும். ஸோ மாரடைப்பு சிவியராக வர்றவங்களுக்கு சில நேரங்கள் மயங்கி விழுந்துருவாங்க, வேர்த்து கொட்டும், மூச்சு திணறல் வரும். அவங்களெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் படாமல் நேர பக்கத்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு போய் இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுறது தான் சிறந்தது. ரொம்ப சிவியராக பாதிப்புக்கு உண்டானவங்களை போய் சின்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதோ ஒரு கிளினிக்கு கொண்டு போகிறதோ ரொம்ப பிரமாதமான இதாக இருக்காது. எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி 24/7 இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, வசதிகள் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கிறது தான் நல்லதாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. 2 கேள்விகள் இப்போ முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கு. இந்த இருதய நோய் வராமல் பாதுகாத்துறது அல்லது மாரடைப்பு வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்யணுமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான நோய்களுக்கு முதலுதவி ஒன்றுன்னு பண்ணுறாங்க. அந்த முதலுதவி அப்படிங்கிறது இதுக்கு செய்யலாமா கூடாதா? எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரெகுலராக பண்ணுறது நல்லது. பொதுவாக ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் வேர்வை வர்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 நாட்கள் பண்ணணும். இதுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். சிலர் ஃபோனில் ஸ்டெப் கவுண்டர்னு வச்சுருப்பாங்க. ஸ்டெப் கவுண்டருங்கிறதுக்கு நிறைய ஸ்டடீஸில் வேறு வேல்யூஸ் சொல்கிறாங்க. பட் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷனுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் இப்படி நல்ல உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஏர்லியாகவே முன்னாடியே அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி நான் அரை மணி நேரம் ஓடினேன், இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஓடினாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு வாங்குது, இல்லை ஒரு பெயின் வர்ற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்கள நம்ம முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே செக் பண்ணி பார்த்து சீக்கிரமாக சிகிச்சை எடுத்து ஃபுல் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு கேள்வி, மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் முதலுதவி சிகிச்சைன்னு செய்கிறாங்க, அது சரிதானா? ஸோ முதலுதவி சிகிச்சை அப்படிங்கிறது டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. 1. 2வது, சிலர் ஆல்ரெடி டயக்னோஸ்டு ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி செஸ்ட் பெயின் வந்திருக்கும், நடந்தால் நெஞ்சு வலி வந்திருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் நாங்களே சில நேரம் நாக்கு கீழே சார்பிட்ரேட், ஐசோசார்பைட் டைநைட்ரேட் டேப்லெட் நாக்கு கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி டயக்னோஸ்டு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி நாக்கு கீழே மாத்திரை வச்சுக்கிறது நல்லது. 2வது, லோடிங் டோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. நிறைய டாக்டர்ஸ் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரில், அட்டோராஸ்டாட்டின் அப்படின்ற 3 ட்ரக்ஸை பாக்கெட்டில் எப்போனாலும் வச்சுக்கோங்க, டக்குன்னு மாத்திரையை போடுங்க சரியாயிரும். அது ஒரு பேசிக் ஃபஸ்ட் எய்டுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ரெக்கமெண்டேஷன் தானே தவிர வர்ற எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. சில நேரங்கள் ஈவன் நேற்று கூட ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி வெளியே சந்தேகப்பட்டு ரெஃபர் பண்ண ஒரு பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அது மாரடைப்பு கிடையாது, வயிற்றில் ஓட்டை விழுந்து குடல் ஓட்டை விழுந்திருக்கு. ஸோ அந்த வலியும் நெஞ்சோடு சேர்த்து வயிறுலாம் வலிக்குது, அவங்க மாரடைப்பு அப்படின்னு நினச்சி ட்ரீட். ஸோ அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரில்லாம் கொடுத்தோம்னா எமர்ஜென்சி சர்ஜரி எடுக்க முடியாது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் ரத்தம் திண்ணம் மாறதுக்கும் என்ன சொல்கிறது உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் அது. ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம ஒரு வயிற்றுக்கு ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணுன்னாலும் பண்ண முடியாமல் போயிடும். அதில் ஒரு பண்ணலாம், பட் அதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஒரு இசிஜி எடுக்கிறது தவறில்லை, கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போகிறது சிறந்ததாக இருக்கும். ஆல்ரெடி நோன் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு நாக்கு கீழே மாத்திரை வைக்கலாம், இல்லை ஆஸ்பிரின், கிளாபிடோக்ரில் லோடிங் டோஸ் அவங்களே கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஒருவருக்கு இருதய நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்ட பின்னாடி அவரை சிகிச்சைக்கு வர சொல்லிடுறாங்க. சில நாட்கள் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருவேளை திடீர்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளவு நேரத்தில் நம்ம அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்? அந்த கோல்டன் அவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ கோல்டன் அவர் அப்படிங்கிறது என்னென்னா,
இருதயம் எவ்வளவு நேரம் இரத்த ஓட்டம் இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இருதயத்தோட இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்ட உடனேயே அதை தாண்டி சப்ளை இல்லாத திசுக்கள் எல்லாம் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி இறந்து போய் மீள முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக அந்த இரத்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணால் நல்லது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த ரிவர்சிபிள் ஸ்டேஜ், இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ் அப்படின்றது. இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த திசுக்கள் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலும் இல்லை ஹார்ட் அட்டாக் உண்டான இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் போனது தான். ரெக்கவரி மேபி இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதுதான் நம்ம கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு எவ்வளோ குயிக்காக நம்ம வேலை செய்கிறோமோ அதுதான் நல்லது. அதுதான் கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிறது. பொதுவாக ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் இஸ் 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் ரிவாஸ்குலரைசேஷன் பண்ணிடணும். ஸோ ஆனால் 6 ஹவர்ஸுங்கிறது 6 ஹவர்ஸ் வர வெயிட் பண்ணலான்ற அர்த்தம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அந்த திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிலேருந்து பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிட்டுருக்கும். இதுதான் டைம் இஸ் மசில் அப்படின்னு ஹார்ட் அட்டாக் சமயத்தில் சொல்கிறது. இப்போ சிகிச்சை முறைகளுக்கு வந்துடலாம். என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் நவீனமாக இப்போ வந்திருக்கிறது, என்னமான கருவிகள் எல்லாம் இங்கே இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இருதய நோய் சிகிச்சைக்கான கருவிகள், சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுங்கள். இருதய நோய்க்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, முன்ன இங்கே திண்டுக்கல்லில் ஏஞ்சியோபிளாஸ்டிலாம் வர்றதுக்கு கட்டத்தில் எமர்ஜென்சியாக ஹார்ட் அட்டாக் உண்டான இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டுட்டு அப்படியே உடனே மதுரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்லேயே அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் போடலாம். 70 to 80% மக்களுக்கு இன்ஜெக்ஷன் வேலை செய்யும். அந்த இன்ஜெக்ஷனும் டயத்தோடு வந்தால் தான் வேலை செய்யும். ஸோ அதுதான் அந்த கோல்டன் ஹவர்ஸில் 6 ஹவர்ஸ்க்குள்ளே வரும்போது அந்த கிளாட், இருதயத்தில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டு உறைஞ்சி போனது இன்னும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப இறுகி இருக்காது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம லேட் ஆக 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 அந்த இரத்தக்கட்டு நல்ல ஹார்டாக உறைஞ்சிரும். ஸோ அப்போ நம்மளால் இன்ஜெக்ஷன் போட்டும் பலன் இல்லாமல் போயிடும். அப்படி பேஷண்ட்ஸை நம்ம அவசரமாக ரெஃபர் பண்ணும்போது போகிற வழியிலேயே ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்ஸோ உயிரிழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கு பெட்டராக இப்போ நவீன சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, இம்மீடியட்டாக ஏஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இன்ஜெக்ஷன் போடலாம். போட்டுட்டு உடனே வித்தின் 3 hours 6 ஹவர்ஸ்க்குள்ளே உடனே ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். இது கிராமங்கள்லேருந்து வர்றதுக்கு உண்டான டைம். இங்கே வர்றதுக்கு திண்டுக்கல்லே இருக்கிறவங்களுக்கு நேராக உடனே ப்ரைமரி ஏஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லி வந்தவுடனே ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சதுன்னா நேராக கேத்லாபுக்கு ஷிஃப்ட் பண்ணி எங்கே ரத்த குழாய் அடைச்சிருக்குங்கிறத ஏஞ்சியோகிராம் மூலமாக பார்த்து ரத்த குழாயை ஓப்பன் பண்ணிடலாம். இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஆனால் திண்டுக்கல்ல இப்போ கடந்த 4-5 வருடமாக நம்ம இப்போ ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கிறோம். இதுலேயே நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்றது என்ன நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, இமேஜிங் கைடட். இமேஜிங் அப்படிங்கிறது ஏஞ்சியோவையும் தாண்டி சூப்பர் ஏஞ்சியோ அப்படின்னு சொல்லலாம். இருதயத்தோட இரத்த குழாய்க்குள்ளேயே ஒரு கேமராவை செலுத்தி இதில் லைட் ஓசிடி அப்படின்னு சொல்கிறது, ஆப்டிக்கல் கோஹிரன்ஸ் டோமோகிராஃபி, இல்லாட்டி இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். எப்படி நம்ம வயிற்றில் தடவி பார்த்து அல்ட்ராசவுண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி இரத்த குழாய்க்குள்ளேயே கொண்டு போய் நம்ம அல்ட்ராசவுண்ட் பார்த்து இரத்த குழாயோட அமைப்பு எப்படி இருக்குது, எங்கே கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கு, எங்கே கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கொழுப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். கால்சியம் படிஞ்சு ஹார்டான இரத்த குழாய்கள், வயசானவங்களுக்கு நிறைய கால்சியம் படிஞ்சிருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கிராக் பண்ணி இரத்த குழாயை நல்ல சீரமைச்சு ஸ்டென்ட் வச்சு அது லாங் டேர்முக்கு அந்த ஸ்டென்ட்டோட பேட்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேமரா மூலமாக வச்சு பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் வேறு நிறையா சிகிச்சை முறைகள் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இருதயத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு கூட இருதயத்தில் ஓட்டை இருக்கலாம். ஸோ அது அன்ஐடென்டிஃபைடாக ரொம்ப நாள் மிஸ் ஆகிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் டிவைஸ் தெரப்பி, ஒரு சின்ன ஒரு டிஸ்க் மாதிரி வச்சு அந்த ஓட்டைகளை அடைக்க முடியும். எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு பண்ணுறோம். எலக்ட்ரோஃபிசியாலஜின்னா சிலர் படபடப்பு இருக்கும். இதயம் நார்மலாக 60லேருந்து 100 வரை துடிக்கணும். சிலருக்கு திடீர்னு படபடப்பு 200 250 வேகமாக துடித்து மயங்கி விழுந்துருவாங்க. அவர் ரொம்ப படபடப்போடு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அது செட்டில் ஆனதுக்கப்புறம் இருதயத்தில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் எந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுற சிகிச்சை முறைக்கு பேர் எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி.
ஸ்டடி. இன்னும் பெரிஃபரல் ஏஞ்சியோபிளாஸ்டி, அதாவது நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு காலில் புண்ணு ஏற்படலாம். காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நிறைய நேரங்கள் பாதிச்சிருக்கலாம். ஸோ காலுக்கு போகக்கூடிய எப்படி இருதயத்தோட ரத்த குழாயை சீரமைக்கிறோமோ அதே மாதிரி காலுக்கு போகிற ரத்த குழாயும் சீரமைச்சோம்னா புண்ணு சீக்கிரமாக ஆறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி இன்னும் பல சிகிச்சை முறைகள் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர சிலருக்கு இருதயம் வந்து ரொம்ப ஸ்லோவாகி மயக்கமாகி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பேஸ்மேக்கர் தேவைப்படலாம். பேஸ்மேக்கர்னால் ஒரு தீப்பெட்டி அளவு ஒரு டிவைஸ், அதை தோள்பட்டையில் பொருத்தி அதிலிருந்து ஒரு சின்ன லீடு, ஒரு சின்ன வயரை ஹார்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எப்போ நமக்கு ஹார்ட் ரேட் குறையுதோ அதை சென்ஸ் பண்ணி உணர்ந்து அதுவே ஒரு சிக்னல் கொடுத்து ஹார்ட்டை செயற்கையாக துடிக்க வைக்கும். இந்த பேஸ்மேக்கர் கருவிகள் பொறுத்துறதும் நம்ம இதில் ரொட்டீனாக பண்ணுறது. அது தவிர சிலருக்கு ரொம்ப சிவியரான அடைப்புகள் உண்டு. ஸோ கால்சிஃபைட் கொரோனரிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கால்சியம் படிஞ்சு ஹார்டான இரத்த குழாய்களை ரெகுலராக பண்ணக்கூடிய பலூனோ ஸ்டென்ட்டோ வச்சு ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ரோட்டாப்லேஷன் அப்படின்ற செயல்முறை உண்டு. ஸோ அது ஒரு சின்ன ட்ரில் மாதிரி உண்டு. அது இரத்த குழாய்க்குள்ளே செலுத்தி அந்த கால்சியம் படிஞ்ச படிமானத்தை எல்லாம் கொஞ்சம் கிராக் பண்ணி ஸோ அந்த ஸ்டென்ட் விரியறதுக்கு ஏதுவாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த பேஸ்மேக்கர் கருவிகள், ரோட்டா, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே காட்டாஸ்பத்திரியில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்லும் போது சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கும் இருதய நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை மற்ற நோய்களுக்கும் இருதய நோய்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அந்த கேள்விக்கும், அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த இருதய நோயோ மாரடைப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியா தான் உலகத்தோட சர்க்கரை நோய் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொட்டீனாக ஸ்டடீஸில் எங்களோட ஸ்டடீஸில் பார்த்தோம்னா நியர்லி 30-40% of patients are often minimum diabetics. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டடீஸில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 50%க்கும் மேலே 60-70% மக்கள் நிறைய பேர் சுகர் இருக்கும். சில நேரங்கள் கவனித்தோம்னா எனக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களோட சர்க்கரை அளவு பார்த்தோம்னா பார்டர் லைனில் இருக்கும். ஸோ அந்த HbA1c அப்படின்ற சராசரி சர்க்கரை அளவு பார்ப்போம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வர்றவங்க எல்லாத்துக்கும் பார்த்துருவோம். நிறைய பேருக்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னால் அந்த HbA1c 5.9 to 6.5 6.4 அந்த ரேஞ்சில் இருக்கும். 6.5 தாண்டிருச்சு அப்படின்னா we consider them diabetic, சுகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த பார்டர் லைன் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் பார்க்கும்போது ரேண்டம் சுகர், திடீர்னு குத்தி பார்த்த பிளட் சுகர்னாலும் சரி, ஃபாஸ்டிங் எடுத்து பார்த்தாலும் சரி, பார்டர் லைனில் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே அந்த இரத்த குழாய்களில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து they are more prone for அந்த ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள கூட அடுத்த சில வருடங்கள் நம்ம சீரியலாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு கூடி டயபெட்டிக்ஸ் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சர்க்கரைங்கிறது வந்து பல வருஷங்கள் இருந்தால் தான் ஹார்ட்டை பாதிக்கும், இரத்த குழாய்களை பாதிக்குங்கிறது கிடையாது. ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே கூட இரத்த குழாய்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 முக்கியமான தீய பழக்கங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். மது அருந்துதல் ஆகட்டும், புகைப்பிடிப்பதாகட்டும், 2 பழக்கங்கள் இன்றைக்கி அதிக அளவில் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனாலையும் இதயத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுமா? என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், சிகரெட் குடித்தாலும் சரி, குடிப்பழக்கம் இருந்தாலும் சரி உடம்புக்கு நல்லதில்லை, ஹார்ட்டு, லிவர், கிட்னி எல்லாம் பாதிக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சே தான் தப்பு பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ சேஃப் லிமிட். முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஈவன் வெஸ்டர்ன் ஸ்டடீஸ், மேற்கத்திய கலாச்சார முறையில் அவங்க ரெகுலராக குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் சேஃப் லிமிட் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ கடந்த சில வருடங்களாக அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தெர் இஸ் நோ சேஃப் லிமிட். இவ்வளோ குடித்தா ஒன்று சேஃப், இதுக்கு மேலே குடித்தா தான் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அதுவும் சிகரெட்டையும் ட்ரிங்க்ஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் குடிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் மாற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து ஹார்ட் அட்டாக் உடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது யாருக்கெல்லாம் ஏற்படலாம்? குழந்தைகளுக்கு ஏற்படலாமா, இல்லை வந்து வயதானவர்கள் தான் ஏற்படுமா இந்த மாதிரியான மாரடைப்புகள்? அதுக்கான பதில். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி, வராது.
அப்படி வருது அப்படின்னா கவாசாக்கி டிசீஸ் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் உண்டு. இட்ஸ் ரேர். அதாவது சின்ன வயசுலேயே ரொம்ப குழந்தை பருவத்தில் இருக்கும்போது லிம்ஃப் நோட்ஸ் அந்த நெறிக்கட்டிகள்லாம் வீங்கி வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாகி ஒரு டிசீஸ் வரலாம். அப்படி வர்றவங்களுக்கு இருதயத்தோட இரத்த குழாய்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். சின்ன குழந்தையிலேயே டேமேஜ் ஆகிரும். அவங்களுக்கு அன்யூரிசம்ஸ் அதே மாதிரி ஃபார்ம் ஆகிரும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு டீனேஜர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆனால் இட்ஸ் அ ரேர் ஃபைண்டிங். அபூர்வமாக நாங்கள் எப்போமாவது பார்க்குறது. ஸோ குழந்தைகளுக்கு மாரடைப்புங்கிறது அன்யூஷுவல். இது தவிர பிறப்பிலேயே அவங்களோட இரத்த குழாய் அமைப்பு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். அயோட்டாலேருந்து வராமல் பல்மனரி ஆர்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இரத்த குழாயிலேருந்து அமைப்பு மாறி இருக்கலாம். அப்படி அமைப்பு மாறுறவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் ஃபெயிலியர் போய் கொஞ்சம் அட்டாக் மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது தவிர எல்லாமே ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் இரத்த குழாய் அமைப்பு ப்ராப்ளம்ஸ் இரத்த குழாய் டேமேஜ் அப்படிங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிறது. சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, குடிப்பழக்கம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்பர் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட டேமேஜ் அதிகமாக இருக்கும். நம்ம அடிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்ல மாட்டோம், மல்டிப்ளிகேட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர். எத்தனை 3+3 கிடையாது, 3x3 அப்படி அந்த கணக்குக்கு கூட்டல் கணக்கு இல்லாமல் பெருக்கல் கணக்கில் அவங்களோட ரிஸ்க் அதிகமாகிக்கிட்டே போகும். எத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரிஸ்க்கு எவ்வளோ சீக்கிரமாக ப்ராப்ளம்ஸ் வருது, எவ்வளோ சிவியராக ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். மாதிரி சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கு சிவியர் டேமேஜ் இருக்கும். இரத்த குழாய்கள் சில நேரங்கள் நம்மளால் சீரமைக்க முடியாத அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு சிலருக்கு பைபாஸ் பண்ண முடியாது, ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது, நம்ம வெறும் மருந்து மாத்திரை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பல வருஷமாக சுகரை சுத்தமாக கண்ட்ரோல்லே வைக்காமல் இரத்த குழாய்கள் எல்லாம் ரொம்ப சுருங்கி போய் நாங்கள் ஏஞ்சியோ பார்க்கும்போது ஒரு பென்சில்லையோ ஸ்கெட்ச்லேயோ கோடு போட்ட அளவுக்கு தான் இரத்த குழாய் இருக்கும். அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு சில நேரங்கள் சிவியராக இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது மரபு ரீதியாக இந்த நோய் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போது ஒரு சர்க்கரை நோயாளின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு சர்க்கரை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த மரபு ரீதியாக பரவக்கூடிய ஒரு நோயாக அந்த சர்க்கரை நோயை சொல்கிறாங்க. இந்த இருதய நோய்களும் அப்படியே தான் இருக்கா, இல்லை பழக்க வழக்கங்களால் மட்டும் தான் இந்த நோய் ஏற்படுமா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபெமிலியல் டெண்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நேற்று கூட ஒரு 37 வயசு இளைஞன் தான் அவர். ஸோ அவருக்கு எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. 2 மாதமாக கொஞ்சம் லேசாக நெஞ்சு வலி. ஸோ ட்ரெட்மில் பார்த்தா அதர்வைஸ் நல்ல ஃபிட்டாக இருக்கிற ஆள், உடல் உழைப்பு செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு நெஞ்சு வலி லேசாக இருந்திருக்கு. செக் பண்ணி பார்த்தோம்னா 3 இரத்த குழாய்கள் ஹார்ட்டில் 3மே சிவியராக அடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக முன்னாடி நம்ம கேட்கும்போது எந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இல்லாட்டியும் கூட அவங்களுடைய ஃபேமிலியில் மல்டிபிள் நிறைய பேருக்கு பைபாஸ், ஏஞ்சியோபிளாஸ்டி இது மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு சில ஜெனட்டிக் மார்க்கர்ஸுங்கிறது சில இருக்குது. லைப்போப்ரோட்டீன் ஏ, 9p21.3 குரோமோசோம் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் சில இது இருக்குது. இதெல்லாம் தீஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ரதர் தன் த ரூல். அதாவது எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. பட் உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு அட்டாக்ஸ் ஆர் பைபாஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாட்டியுமே கூட மாரடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மரபு ரீதியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி உடனே ஒரு ஆம்புலன்ஸில் மதுரைக்கோ இல்லை சென்னைக்கோ தான் அனுப்பி வைப்பாங்க. இப்போ நம்ம சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான வசதிகள் என்னென்னலாம் இருக்குது சார்? இங்கே நாங்கள் 24/7 அவைலபிளாக இருக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேசிக் இன்ஜெக்ஷன், ஒரு மாரடைப்புக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யாருனாலும் கொடுக்கலாம். எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் கொடுக்கலாம், எம்டி டாக்டர்ஸ் கொடுக்கலாம். யாருனாலும் இசிஜி பார்த்து கிளியர் ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப், ஃபர்தர் ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் அடுத்த லெவல் உடனே ஒரு ஏஞ்சியோகிராமோ ஏஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள எக்ஸ்பர்டிஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வேணும். இதில் ரெண்டுமே நம்ம காட்டாஸ்பத்திரியில் உண்டு. அண்ட் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் இயங்கக்கூடிய கேத் லேப் அண்ட் எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ். எப்போ ஹார்ட் அட்டாக்னு பேஷண்ட் வந்தாலும் எமர்ஜென்சியில் டாக்டர் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் உடனே பார்த்து
ஏஞ்சியோபிளாஸ்டி தேவை அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, அதுவும் மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா we will go for an angioplasty. இல்லை ரொம்ப டைம் எடுக்கிறாங்க, ரொம்ப டைம் டிலே பண்ணக்கூடாது. சிலர் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஃபேமிலியில் இவங்க வரணும், ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல்பாடு. ஸோ ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சால் வித்தின் மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா டோர் டு நீடில் டைம்னு சொல்லுவோம். டோர் டு நீடில்னால் ஹார்ட் அட்டாக்னு வந்து நம்ம பேஷண்ட் ஒருத்தங்க உள்ளே வந்து இசிஜி எடுத்து ஹார்ட் அட்டாக்னு டயக்னோஸ் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான டைம் 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதான் இது. ஒருவேளை ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு இது பண்ணால் டோர் டு பலூன் டைம்னு உண்டு. உடனே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி ஏஞ்சியோகிராம்க்கு ஷிஃப்ட் பண்ணி ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதில் எங்களுக்கு நம்ம ஊரில் ஏற்படக்கூடிய மெயினான பிரச்சனை என்னென்னா, வந்துடுவாங்க, டயக்னோஸ் பண்ணிடுவோம், சொல்லிடுவோம், பட் அவங்க ஒப்புதல், அவங்க வந்து மன ரீதியாக இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு மனநிலை இருக்காது. ஸோ ஒரு தடவைக்கு 4 பேர்த்திட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க. அன்னெசரி டைம் டிலே ஆகும். சில நேரங்கள் அந்த டைம் டிலே அப்போமே பேஷண்ட் ஒர்சன் ஆகி சடன் வீட்டி போய் சடன் டெத் ஆகிற இன்சிடென்சஸ்லாம் ரேராக நடந்திருக்கு. நீங்கள் சொல்ல வர நேர விரயத்தை உடனே தவிர்த்துக்கணும், உடனடியாக அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இதில் வந்து இதயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம மக்களுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக என்ன சொல்லலாம்? காலங்காலமாக சொல்லக்கூடியது தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம பண்ணணும். ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக என்னோட ப்ரைமரி வேலை என்ன அப்படின்னா, வர்ற பேஷண்ட்ஸுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ்மெண்ட், ஒரு அட்டாக்னு எதுவுமே இல்லாமல் வந்து செக்கப் அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சுகரே இருக்குது, ப்ரெஷரே இருக்குது அப்படின்னாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ரிஸ்க் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லி அதோட ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹார்ட்லேயோ கிட்னிலேயோ ஸ்ட்ரோக்கோ எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டானது தான் இருக்கிறதுலே முக்கியமாக பண்ணக்கூடியது. ஸோ ஒருவேளை ப்ரிவென்ஷன் சரியாக வேலை செய்யலை, ஆர் அவங்க தெரியாமல் ரொம்ப நாள் வரும்போதே ஃபஸ்ட்டு டைம் வரும்போது தான் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்னா கூட, ஒரு மாரடைப்பு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இருக்குது, அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட்டை நேர விரயம் இல்லாமல் உடனே செஞ்சு நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும். இது 2வது. இதுக்கப்புறம் 3வது வர்றது, தேர்டு இது வர்றது என்ன அப்படின்னா, அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஹார்ட் வீக் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக ப்ராப்பராக மெடிசன் எடுத்து ஃபாலோ பண்ணணும். சில நேரங்கள் ஹார்ட் அட்டாக்னால் ஸ்டென்ட் வச்சுட்டாங்க, எனக்கு நல்லா ஆகிட்டு, இதுக்கப்புறம் சிலருக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்ல நார்மலுக்கு வந்துடும், எனக்கு நல்லா ஆகிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு மெடிசன்ஸை விட்டுருவாங்க. ஸ்டென்ட் த்ராம்போசிஸ்னு சொல்லி ஸ்டென்ட்டுக்குள்ளேயே திரும்ப ரத்த கட்டி ஏற்படலாம், இல்லை அடைப்புகள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்ற மக்களும் இருக்கிறார். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரிவென்ட் பண்ணலை, பேஷண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை ஹார்ட் ஃபெயிலியர் அதெல்லாம் அதிகமாக ஒருவேளை ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க, இல்லை ரொம்ப சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட்டே கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ், மூச்சு திணறல் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்னால் ஏற்படக்கூடிய ரிப்பீட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். சடன் டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஏன்னா சிவியர் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றவங்களுக்கு நம்ம சரி பண்ணி அப்போதைக்கு டெம்பரரியாக நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பிச்சா கூட சிவியர் ஃபெயிலியர் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் சடன் டெத் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து எங்கள் கண்ட்ரோல்லையும் கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறது, மசில் பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரிவென்டிவ் தெரப்பி, சடன் டெத்துக்கு உண்டான ப்ரிவென்டிவ் தெரப்பி, அதை நம்ம கிளியராக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அழகாக திருக்குறள் மாதிரி சொன்னார், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. வருமுன் காப்போம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒன்று. அப்படியே வந்தாலும் நோய் எனக்கு வந்திருக்குன்னு தைரியமாக ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகளை எடுத்துக்கணும், உடனடியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு இவ்வளவு நேரமாக தங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை நாம் சொன்னலே கோல்டன் அவர்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த 1 மணி நேரம் கூட அந்த அவருடைய கோல்டன் அவர் தான். அந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு மிக அழகாக நம்முடைய நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் இந்த இருதய நோயினா என்ன, இருதய நோய் சிகிச்சைகள் என்ன, எப்படி நம்ம இருதயத்தை காப்பாற்றிக்கலாம், வருமுன் காப்பது எப்படி, என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக
உங்கள் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய அவருக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு அறிவிப்பும் இருக்குது. எத்தனை பேர் அரசு காப்பீடுகள் செஞ்சுருப்பீங்க. அந்த அரசு காப்பீடுகள் மூலமாகவும் இங்கே நம்முடைய காட்டாஸ்பத்திரியில் மருத்துவம் பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உடனடியாக தொடர்பு கொள்ளணும், அதாவது இருதய நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சில எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த நம்பரை நான் சொல்கிறேன், ஞாபகமாக குறிச்சிக்கங்க. 2 தடவை சொல்ல ஒரு நம்பரையும் எனக்கு குறிச்சிக்கங்க. 9994343081. இன்னொரு தடவை சொல்கிறத நம்பரு, இதுதான் எமர்ஜென்சி நம்பரு. நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரு நீங்கள் அப்படியே குறிச்சிக்கங்க. 9994343081. இந்த நம்பரை நீங்கள் குறிச்சிக்கங்க. கார்டியாலஜிக்கு இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 9949476994. தமிழ் ஒரு தடவை சொல்லிடுறேன். 9949476994. இந்த 2 நம்பரையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அந்த நம்பர்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு காப்பீடும் இருக்குது, தனியார் காப்பீடும் இருக்குது. அதன் மூலமாக அந்த உயிர்களை காப்பாற்றிக்கலாம். உயிர் காக்கும் சேவைகள் மருத்துவர்களும் சரி, நீங்களும் உறவினர்களாகிய நண்பர்களாகிய ஏன் உங்கள் உயிரை கூட நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை நம்முடைய டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு எங்களுடைய பசுமை வானொலி நேயர்கள் சார்பாகவும் பசுமை வானொலி சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு காலமாக இந்த திண்டுக்கல் மண்ணிற்கு மருத்துவ சேவையாற்றி வந்திருக்கக்கூடிய புனித வளனார் மருத்துவமனை தொடர்ந்து இன்னமும் இதுபோன்ற பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார்.